ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். வணக்கம் அன்பர்களே. நாம் இந்த பதிவில் கலியுக தெய்வம் கந்தனுடைய தோற்ற வரலாற்றை பற்றி கூறக்கூடிய கந்த புராணத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தின் முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி. அத்தகைய தமிழ்குடியின் முதன்மை கடவுளாக விளங்குபவர் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானின் தோற்றத்தை பற்றி கூறக்கூடிய கந்த புராணத்தை பற்றிய தகவல்களை எல்லாம் ஒரே பதிவில் கூறிட முடியாது. அவர் பெருமைகளை பற்றி கூற நமக்கு ஒரு நாள் போதாது. அதனால் அடுத்தடுத்து வரும் பாகங்களில் இதன் தொடர்ச்சியை காணலாம். இப்பொழுது கந்த புராணத்தை பற்றிய பொதுவான சில தகவல்களை பார்க்கலாம். காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்தில் அர்ச்சகராக இருந்தவர்தான் காலத்தியப்ப சிவாச்சாரியார். அவரது குமாரர் தான் கச்சியப்ப சிவாச்சாரியார். இவர் வடமொழியிலும் தென்மொழியிலும் தேர்ந்த புலமை பெற்றவர். இவர் அர்ச்சகராக சேவை செய்து வந்தார். இந்த கச்சியப்ப சிவாச்சாரியாரின் கனவில் தோன்றிய முருகப்பெருமான் கந்த புராணத்தை ஏற்றுமாறு ஆணையிட்டார். இதை கேட்டு தயங்கி நின்ற சிவாச்சாரியாருக்கு திகட சக்கரம் என்று அடி எடுத்து கொடுத்து கந்த புராணத்தை ஏற்ற அருள் புரிந்தவர் நம் முருகப்பெருமான். பொதுவாக நமது புராணம் மற்றும் இதிகாசங்களில் அரக்கர்களை அழிக்க கடவுள் மனிதனாக அவதாரம் எடுத்திருப்பதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சூரபத்மன் என்ற ஒரு அரக்கனை அழிப்பதற்காக ஒரு கடவுளே தோன்றினார் என்றால் அந்த அரக்கர்களில் அவன் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலியாக இருந்திருக்க வேண்டும். அதனால் தானோ என்னவோ மற்ற அரக்கர்களை எல்லாம் வதம் செய்து மோட்சத்தை அளித்த பொழுது இந்த சூரபத்மனை மட்டும் மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி அந்த கந்த கடவுள் தன்னுடனே வைத்து வழிபாட்டுக்குரியவனாக ஆக்கியுள்ளார் போலும். படித்தாலோ பிற சொல்லி கேட்டாலோ பல ஜென்ம பாவங்களையும் போக்கி மோட்சத்தை அருளக்கூடிய இந்த கந்த புராணத்தின் கதைக்களத்திற்குள் நாம் செல்லலாம். அசுரகுரு சுக்கராச்சாரியாருக்கு நீண்ட நாளாக மனதில் ஒரு குறை இருந்தது. என்னதான் பலசாலிகளாக இருந்தாலும் அசுரர்கள் தேவர்களிடம் அடிமையாகவே இருக்க வேண்டியுள்ளதை நினைத்து மிகவும் கவலையுற்றார். இந்த நிலை மாற வேண்டும் என்று தீர்மானம் கொண்டார். அந்நிலையில் 60 கோடி அசுரர்களுக்கும் அரசனாக இருந்தவன் அசுரேந்திரன். அவனுக்கும் மங்களகேசிக்கும் மகளாக பிறந்தவள் தான் சுரசை. அவளிடம் சென்று சுக்கராச்சாரியார் அவளுக்கு சகல விதமான மாயக் கலைகளையும் கற்றுக் கொடுத்தாராம். பின்பு அரக்கர்களின் அன்றைய நிலை குறித்து அவளிடம் கவலையுற்றிருக்கிறார். சிவன், பிரம்மா, விஷ்ணு போன்ற கடவுளர்களும் தேவாதி தேவர்களும் காலங்காலமாக நமது அரக்க வம்சத்தை அடிமைப்படுத்தி சின்னாபின்னமாக்கி கொண்டு வருகிறார்கள். அவர்களிடமிருந்து நாம் இழந்த செல்வத்தை மீட்பதோடு மட்டுமல்லாமல் இந்த அண்ட சராசரத்தை எல்லாம் ஆளும் வண்ணம் நாம் பலம் பெற வேண்டும். அதற்கு உன்னால் ஆன காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். குருவின் கட்டளையை சிரமேற்கொண்டு செயல்படுத்த எண்ணிய சுரசை அரக்கர்களின் இந்நிலை மாற நான் என்ன செய்ய வேண்டும் என்று குருவை வணங்கி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறாள். அதற்கு சுக்கராச்சாரியார் கைலாயத்திற்கு இணையான வனத்தில் தவக்கோலம் பூண்டிருக்கும் பிரம்மாவின் மகனான காஷ்யப முனிவரை சென்றடைந்து அவரை நீ உன் வசமாக்க வேண்டும். அதன்பின் அவரை கூடி பல லட்சம் அரக்கர்களை இருவரும் தோற்றுவித்து அவர்கள் மூலம் இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தையுமே அசுரர்கள் ஆளும் வண்ணம் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். குருவின் கட்டளைக்கு பணிந்த சுரசை காஷ்யப முனிவர் தவமிருக்கும் வனத்தை வந்தடைந்தார். அதன்பின் தன் அரக்க உருவிலிருந்து மாறி அகில உலகையும் மயக்கும் பேரழகி வடிவம் கொண்டு காஷ்யப முனிவரை அணுகி சென்றார். பேரழகி வடிவம் கொண்ட சுரசையை கண்டு மதிமயங்கிய காஷ்யப முனிவர் தாம் மேற்கொண்ட தவத்தையும் மறந்து காதல் தலைக்கேற சுரசையை அணுகினார். பேரழகியே, நான் சர்வ வல்லமை பொருந்திய அந்த பிரம்மாவின் புதல்வன். உனக்கு வேண்டிய வரங்களை அளிக்க சித்தமாயிருக்கிறேன் என்று காதல் வயப்பட்டவராய் சுரசையிடம் சரணடைந்தார். இதைத்தான் எதிர்பார்த்திருந்த சுரசையும் தங்களுடைய வேண்டுகோளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. நான் எந்த உருவில் இருக்கிறேனோ அதே வடிவத்தில் தாங்கள் என்னை கூட வேண்டும் என்று கூறுகிறார். காதல் மயக்கத்தில் மதி இழந்த முனிவரும் இதற்கு சம்மதிக்கிறார். அதன்பின் சுரசை தன் மாயா சக்தியினால் ஒரு பெரிய அழகிய மாளிகையை அந்த நந்தவனத்திலே உருவாக்குகிறாள். அதன்பின் காஷ்யப முனிவர் மன்மதனும் தோற்கும் வண்ணம் ஒரு பேரழகு கொண்டு ஆணாக உருவமெடுத்து சுரசையை ஒன்று கூடிட பேரிட முழக்கத்தோடு அண்ட சராசரங்களும் நடுங்கும் வண்ணம் சூரபத்மன் மகனாக தோன்றுகின்றான். அப்போது காஷ்யப முனிவருக்கும் சுரசைக்கும் உண்டான வேர்வை துளிகளில் இருந்து 30,000 அசுரர்கள் உடன் தோன்றினார்கள். இதனை கண்ட இந்திரன் முதலான தேவாதி தேவர்களும் பிரம்மா, விஷ்ணு போன்ற கடவுளர்களுமே செய்வதறியாது திகைத்து நின்றார்களாம்.
பின் 2ஆம் ஜாமத்தில் சுரசையும் முனிவரும் வலிமை கொண்ட சிங்க உருவமெடுத்து ஒன்று கூடிட 1000 முகமும் 2000 கைகளும் கொண்ட சிங்கமுகன் தோன்றினான். அப்போது முனிவருக்கும் சுரசைக்கும் உண்டான வியர்வை துளியிலிருந்து 40,000 அசுரர்கள் உடன் தோன்றினார்கள். அதற்கு பின் 3ஆம் ஜாமத்தில் கரிய காட்டு யானை வடிவம் கொண்டு இருவரும் ஒன்று கூடிட 4 தந்தங்களோடு யானை முகத்தோடும் தாரகாசுரன் தோன்றியுள்ளான். இந்த முறையும் முனிவர் மற்றும் சுரசையின் வியர்வையில் இருந்து 40,000 அசுரர்கள் தோன்றியுள்ளனர். பின் 4ஆம் ஜாமத்தில் ஆட்டின் வடிவம் கொண்டு ஒன்று கூடிட அசமுகி என்ற ஆட்டின் வடிவம் கொண்ட அரக்கி தோன்றுகிறாள். அவளுடன் வியர்வை துளியிலிருந்து இந்த முறை 30,000 அசுரர்கள் தோன்றுகின்றனர். பொழுது விடியும் பொழுதிலும் உருவான அரக்கர்களின் எண்ணிக்கை சுரசைக்கு திருப்தி அளிக்கவில்லை. அதன் பின்னும் புலி, குதிரை, பன்றி போன்ற உருவமெடுத்து 60,000 அரக்கர்களை தோற்றுவித்துள்ளனர். விடிந்த பின் சுரசை தன் சுய வடிவை பெற்றாள். தாங்கள் தோற்றுவித்த பல லட்சம் அசுரர்களை கண்டு மகிழ்ந்த சுரசையும் முனிவரும் தங்கள் பிள்ளைகளை அருகிலே அழைத்து ஆசி வழங்கி அறிவுரை கூறினர். காஷ்யப முனிவர் சூரபத்மன் மற்றும் தன் மற்ற பிள்ளைகளை அருகே அழைத்து தவம் செய்வதன் மூலம் ஞானம் பெற்று நற்கதி பெற வேண்டும் என்று அறிவுரை கூறி அதற்கு எடுத்துக்காட்டாக மார்க்கண்டேயரின் வாழ்க்கை வரலாற்றினை கூறுகின்றார். ஆனால் சுரசையோ அதற்கு மாறுபட்ட கருத்தினை கூறுகிறாள். உங்கள் தந்தை கூறுவது சரிதான், ஆனால் அது அவரை போன்ற முனிவர்களுக்கு தான் உகந்ததாக இருக்கும். நம்மை போன்ற அரக்கர்களுக்கு செல்வமும் ஆளுமையுமே முக்கியம். ஆகையால் நீங்கள் கடுந்தவம் புரிந்து அளவில்லாத செல்வத்தையும் இந்த அண்ட சராசரங்களையெல்லாம் ஆளுகின்ற வரத்தையும் கேட்டு பெற வேண்டும். அதற்கு நீங்கள் கொடிய யாகத்தையும் வேள்வியையும் தொடங்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறாள். பூமிக்கு வடபகுதியில் உள்ள ஆலந்தீவு தவம் செய்ய உகந்த இடம் என்று கூறி அங்கே செல்ல கட்டளையிடுகிறாள். அந்த ஆலந்தீவிலே கொடிய நச்சு மரங்களை கொண்டு வேள்வி தீயினை அமைத்து அதில் உங்கள் சதைகளையும் இரத்தத்தையும் சொரிந்து ஒரு கொடுந்தவத்தினை தாங்கள் புரிய வேண்டும் என்று கட்டளையிடுகிறாள். தாயின் கட்டளையை சிறைமேற்கொண்டு செய்ய துணிந்த சூரபத்மனும் அவனது உடன் பிறந்தவர்களும் ஆலந்தீவு நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கின்றனர். பின் முனிவரிடம் திரும்பிய சுரசை, நான் உங்களிடம் சேர்ந்தது காதலினால் அல்ல, பிள்ளைகளை பெறுவதற்காகவே என்று கூறி அவரிடம் மன்னிப்பு கேட்டு விடைபெறுகிறாள். சுரசை சென்ற பின் மனம் வேதளித்த காஷ்யப முனிவரின் முன் அவருடைய தந்தையான பிரம்மதேவர் காட்சியளிக்கிறார். காஷ்யப முனிவரின் தவறை சுட்டி காட்டி சிவனை நோக்கி கடுந்தவம் புரிந்து நற்கதி அடைய வேண்டும் என்று ஆணையிடுகிறார். காஷ்யப முனிவரும் தன்னுடைய தவறை உணர்ந்து மீண்டும் சிவனை நோக்கி தவம் புரிய ஆரம்பிக்கிறார். இன்னொரு புறம் சிங்கமுகன், தாரகாசுரன் மற்றும் இதர அசுரர்கள் புடைசூழ சூரபத்மன் ஆலந்தீவனை நோக்கி பயணிக்கின்றான். சூரபத்மனின் தவம் ஈடேறியதா, அவனுக்கு சிவனின் அருள் கிட்டியதா என்பதை பாகம் 2 காணலாம்.